சென்னையை உலகத்தரம் வாய்ந்த நகரமாக மாற்றும் நோக்கில் முதல்வர் விஜய் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். அடுத்த 20 ஆண்டுகால வளர்ச்சிக்கான 3வது மாஸ்டர் பிளானை சர்வதேச தரத்தில் தயாரிக்க அவர் அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார். இதுவரை கிடைமட்டமாக ஹாரிசாண்டல் விரிவடைந்து வந்த சென்னை இனி வானத்தை நோக்கி உயரப்போகிறது. மெட்ரோ வழித்தடங்கள் மற்றும் வணிக மையங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் தரைத்தள விகிதத்தை FSI உயர்த்தி உயரமான கட்டிடங்களை அனுமதிப்பதன் மூலம் இட நெருக்கடியை குறைக்கவும் நிலத்தை முழுமையாக பயன்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நீங்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகிலேயே வேலை, கல்வி, பொழுதுபோக்கு மற்றும் அத்தியாவசிய சேவைகள் அனைத்தும் கிடைக்கும் வகையில் இந்த நகர அமைப்பு வடிவமைக்கப்பட உள்ளது. இதனால் மக்கள் நீண்ட தூரம் பயணம் செய்வது தவிர்க்கப்பட்டு நடைப்பயணம் செய்யக்கூடிய வாக்கபிள் கம்யூனிட்டியாக ஆரோக்கியமான சமூகமாக சென்னை உருவெடுக்கும். ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வெற்றி சூத்திரமே இதுதான். காலநிலை மாற்றத்தை சமாளிக்க நீர்நிலைகளையும் நீளம், பசுமை பூங்காக்களையும் நகர்ப்புற வளர்ச்சியோடு இணைப்பது இந்த திட்டத்தின் முக்கிய கொள்கை. இது வெள்ள அபாயத்தை குறைப்பதோடு சென்னையின் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும். குடிசை பகுதிகளில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து அகற்றாமல் அவர்கள் இருக்கும் இடத்திலேயே அவர்களுக்கு நவீன வசதிகளுடன் கூடிய வீட்டு வசதி செய்து தருவது இத்திட்டத்தின் சிறப்பம்சமாகும். இதனால் அவர்களின் சமூக உறவுகள் சிதையாமல் மேம்படுத்தப்படும். முதலமைச்சர் விஜய் இதற்காக முன்னணி கல்வி நிறுவனங்களுடனும் வல்லுநர்களுடனும் ஆலோசனை நடத்தி பணியை விரைவுபடுத்த உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னரே இந்த திட்டம் இறுதி வடிவம் பெறும். 2027ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரப்போகும் இந்த திட்டம் சென்னையை வெறும் கான்கிரீட் காடாக மட்டுமல்லாமல் நவீனமாகவும் வசதியாகவும் அதே சமயம் இயற்கையோடு இணைந்த ஒரு நகரமாகவும் மாற்றும் என்பது நிச்சயம். ஒரு மாற்றத்தை நோக்கி சென்னை தயாராகிவிட்டது.